மிக நன்றாக பேசுவீர்கள். அவர் வந்து எல்லாமே இன்னும் ஆப்சன்ஷியால நிறைய விஷயங்கள் சொன்னாரு. இன்டைரக்ட் மெசேஜ் சொல்லிட்டாரு மனோக்கு. டிசைனர் சாரி லிஸ்ட் யாராவது மென்னுக்கு வேணுமா, ப்ளீஸ் கான்டாக்ட் மிஸ்டர் நரேஷ். என்னென்ன சாரீஸ் மார்க்கெட்ல இருக்கு அவர் கரெக்டா சொல்லிடுவார் உங்களுக்கு. இன்ஃபிளேஷன் பத்தி பேசினாரு. விலைவாசி உயர்வு, செலவு செய்வதன் பெயின் மென்னுக்கு மட்டும்தான். யார் சொன்னா? விமனுக்கும் தான் இருக்குது. லோன் வாங்கி தான் பண்டிகை கொண்டாடுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலி அவரோட ஹைலைட் வந்து ரெட் கலர். அவங்க எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு ரெட் கலர் கங்கணம் கட்டிட்டு தான் வந்திருக்காங்க எதிரணி எல்லாருமே. இதோட எல்லா அணிகளை சேர்ந்த அனைவரும் இப்போ பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ இட்ஸ் டைம் ஃபார் கன்சாலிடேஷன். So I would like to call upon Madam Sindhuja Santosh to consolidate for her team. நிறைய பண்டிகைகள் கொண்டாடப்படுவது இன்றைக்கு இன்பங்கள் நிறைந்தது அப்படின்னு அவங்க ஃபைனலா அவங்களோட பாயிண்ட்ஸ் she will put up now. Madam please. மீண்டும் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ மோகன்ராஜ் சார் வந்து சொன்னாரு யூஎஸ்லாம் வந்து 2 பண்டிகை தான், அவங்க வந்து எக்கனாமிக்க வந்து ரொம்ப சிறப்பா முன்னேற்றிட்டு இருக்காங்கன்னு. அவருக்கு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து சைக்காட்ரிக் இஷ்யூஸ் வந்து யூஎஸ்ல வந்து டாப் லெவல்ல இருக்கு. ட்ரக் அடிக்ஷன் கேசஸ் வந்து யூஎஸ்ல டாப் லெவல்ல இருக்கு. ஏன்னா அங்க குடும்பங்கள் கிடையாது. குடும்பங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம இந்தியாவில கொண்டாடுற மாதிரி எங்க பண்டிகைகள் கொண்டாடுறது இல்ல. அதனாலதான் அங்க சைக்காட்ரிக் இஷ்யூ, டைவர்ஸ் கேசஸ், அதுக்கப்புறமா ட்ரக் கேசஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிக லெவல்ல இருக்கு. சோ நம்ம இந்தியா மாதிரி கண்ட்ரில எல்லா தரப்பட்ட பண்டிகைகளையும் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து கொண்டாடினோம்னா அங்க மகிழ்ச்சி தான் இருக்கு அப்படின்றத நான் சொல்லிக்க விரும்புறேன். அதுக்கப்புறம் மேடம் ஆர்கிடெக்சர் மேடம் வந்து ரொம்ப அமேசான்லயும் மீஷோலயும் இல்ல வந்து மிந்த்ராலயும் வாங்கினாதாங்க புடவையோ இல்ல ட்ரெஸ்ஸோ கிடையாது. நீங்க சரவணா ஸ்டோர்ஸ்ல போய் 200 ரூபாய்க்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட நாங்க சந்தோஷமா கட்டிட்டு புடவை 100 ரூபாய்க்கு கூட புடவை இருக்கு. நம்ம நடுவர் சொல்ற மாதிரி அந்த ஒரு 200 ரூபாய் புடவை வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட சந்தோஷமா கட்டிட்டு கொண்டாடுவோம். வருமானத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து செலவு செய்யணுமே தவிர ஆடம்பர செலவை நாங்களும் என்கரேஜ் பண்ணல. பண்டிகைகள் கொண்டாடுங்க, அவங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க செலவுகளை செய்யுங்க. அதுக்கப்புறம் இந்த வெளிய பத்தி பேசினாங்க, நரேஷ் பேசினாரு. 10,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு வெடி வாங்குறவங்க எல்லாம் சொன்னாங்க. சிவகாசியை தாங்க நம்ம குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்றோம். எல்லாருமே வந்து காசை கரியாக்காத அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா. ஆனா கரியையே காசாக்குற ஊர் தாங்க நம்ம சிவகாசி. சோ நம்ம வந்து 10,000 ரூபாய்க்கும் 20,000 ரூபாய்க்கும் அந்த தீபாவளிக்கு வாங்குற அந்த வெடியை நம்பிதான் அவங்களோட ஒரு வருஷத்துக்கான வாழ்வாதாரமே அமைஞ்சிருக்கு. சோ குட்டி ஜப்பானை வந்து நம்ம என்னைக்குமே மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வந்து பொங்கலுக்கு ஊருக்கு போறது கஷ்டமா, தீபாவளிக்கு போறது கஷ்டமா, டிக்கெட் எக்ஸ்பென்சிவா. ஆனா 6 லட்சம் பேர் சென்னையை விட்டு வெளில போயிருக்காங்க. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நமக்கு நிறைய அஃபோர்டபிலிட்டி இருக்கு, நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியுது. நம்ம அப்பா எல்லாம் வேலைக்கு சென்னையில அந்த காலத்துல ஊர்ல எல்லாம் வேலை பார்த்தாங்கன்னா பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ ஊருக்கு வர மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு 6 லட்சம் பேர் சென்னையை விட்டு ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னா அஃபோர்டபிலிட்டி. சோ இது வந்து எதை காமிக்குதுன்னா சிம்பிள் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. இந்தியா இஸ் ஸ்லோலி பிகம் டெவலப்டு நேஷனா ஆகிறதுக்கான ஒரு ப்ராஸ்பெரிட்டி எதை வந்து இது காமிக்குது அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நரேஷ் வந்து கடைசியா மனைவிக்கு வந்து புடவை வாங்கி கொடுத்ததை வச்சுதான் அவர் வந்து அந்த பண்டிகைகளை ஞாபகம் வச்சுக்கிறதா சொன்னாரு. மனைவிக்கு சேலை வாங்கி கொடுத்து அதை அவங்க கட்டியிருக்கிறத பார்த்து ரசிக்காத இவங்கள்ட்ட போய் இன்பமா இருங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம்ன்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு இல்லை. கடைசியா நான் ஏற்கனவே சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட மீண்டும் சொல்லி எங்களுடைய வாதத்தை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நாணயங்களை சேர்த்து வைப்பது மட்டுமல்ல, ஞாபகங்களை சேர்த்து வைப்பதுதான் வாழ்க்கை. சோ மனோ சொன்ன மாதிரி வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுப்புற இருக்கிற அந்த வாழ்க்கைய சந்தோஷமா நிறைய பண்டிகைகளை கொண்டாடி எல்லாரும் இன்பமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய அணியினுடைய வாதத்தை முடித்தேன். நன்றி, வணக்கம். மிக நன்றாக தொகுத்து வணங்குகிறீர்கள் மேடம். நீங்க இட் வாஸ் வெல் கன்சாலிடேட்டட். இப்போ மரியாதைக்குரிய திரு மோகன்ராஜ் சார் அவர்களை பண்டிகைகள் கொண்டாடப்படுவது செலவு நிறைந்தது என்று அவர் வந்து கடைசியா அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்ல போறாரு. சார் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். மேடம் கடைசியா சொன்னாங்க புடவை கட்டு, மனைவி புடவை கட்டினா அதை ரசிக்கணுமா. அதை 100 ரூபாய் புடவை கட்டினா ரசிக்கலாம், 10,000 ரூபாய் புடவை வாங்கி கட்டினா ரசிக்கவா வரும்? அதுலதான் வரும் எங்களுக்கு கண்ணீர் தானே வரும் எங்களுக்கு. நீங்க வேணா ரசிக்கலாம், நீங்க ரசிக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட காட்டி ரசிக்கலாம், எந்த வீட்டுக்காரங்கள்ட்ட காட்டி ரசிக்கலாம், சொந்தக்காரங்கெல்லாம் செல்ஃபி எடுத்து பண்ணலாம்.
உங்களுக்கு ரசனை தான், நாங்க அதை சொல்லல. ஆனா இந்த பண்டிகையின் பேரால கணவர்களுக்கு செலவு தான், அதானே செலவு வருதுல்ல. எங்களுக்கு எப்படிங்க வருவோம்? எங்களுக்கு ரசிக்கிற மனசு எங்க இருந்து வரும்? ஒரு படம் கூட எடுக்கிறது இல்லைங்க. தீபாவளிக்கு என்னால மனசாய் கொண்டு சொல்லுங்க, உங்க குடும்பத்துல தீபாவளிக்கு போய் 100 ரூபாய்க்கு புடவை கட்டியிருந்த புடவை எல்லாம் 100 ரூபாய் புடவை பாத்துங்க, எல்லாம் 100 ரூபாய் 50 ரூபாய் புடவை தான் இதெல்லாம். அது இல்ல, அது கூட ஒரு படம் கூட போய் யாராவது தீபாவளிக்கு போய் பொங்கலுக்கு போய் ஒரு படம் வாங்கினாங்க யாராவது காட்டுங்க, சொல்லுங்க பாப்போம். மனசாய் கொண்டு சொல்லுங்க. 2 படம் 3 படம் இல்லாம வெளியே வர்றதே கிடையாது. ஆனா நாங்க ஒரு பேண்ட் சட்டைக்கு வாங்கி கொடுத்துட்டு நாங்க உட்கார்ந்து இருக்கோம். அது நாங்க 5 நிமிஷம் எடுத்துருவோங்க பேண்ட் சட்டைய. இது ஒரு நாள் ஃபுல்லா ஒரு 4-5 புடவை எடுத்துட்டு வெளியே வந்துட்டு இவங்க சொல்றாங்க, அதெல்லாம் ஜாலிங்க, அதெல்லாம் எண்ணங்கள் ஞாபகங்க. ஞாபகம் உங்களுக்குங்க, எங்களுக்கு பதிலுங்க, எங்களுக்கு காயம் பணமாவது எங்களுக்கு குடும்ப ஒற்றுமைக்கு பண்டிகை வந்து குடும்ப ஒற்றுமை வந்து அவங்க அம்மாவுக்கு பணம் அனுப்புறாங்களா, அவங்க இதுக்கு பணம் அனுப்புறாங்களா. நான் என்ன சொல்றேன், கூட்டு குடும்பமா வச்சுக்க வேண்டிதானே. கூட்டு குடும்பம் இருந்தா ஏன் உங்க அம்மாவுக்கு நீங்க பணம் அனுப்பணும்? நான் தனிப்பட்ட ஒருத்தரை பத்தி சொல்லல, என்றெல்லாம் சொல்றேன். நீங்க கூட்டு குடும்பம் இல்லாதனாலதானே நீங்க இங்க இருந்து நீங்க சொந்த ஊருக்கு ஏன் போறாங்க? 6 லட்சம் பேரு எதுக்கு போறாங்க? நீங்க தனி கொடுத்தன இருக்கனால தானே. இதே ஒரு